வேற இன் தி சென்ஸ் லைக் கரசாமி படத்துக்கு வந்துட்டு செம்ம ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் த மூவி வாஸ் வெரி குட் அண்ட் நம்மளோட லைக் பாஸ்ட் அண்ட் முன்னோர்கள் ஐ மீன் லைக் வந்த வழியை வந்துட்டு ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. சொல்லவா வேணும், அவர் சும்மாவே வந்து கலை அசுரன்னு டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. He's rocked it. இல்லை ஆக்சுவலி எங்கேயுமே ஐ டென்ட் ஃபைண்ட் எனி லேக் ஆர் ஸ்லோ எதுவுமே இல்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி ரூட்டட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு லைக் இட் கீப்ஸ் யூ ஆன் த லூப். சொன்ன மாதிரி இட் கீப்ஸ் யூ ஆன் த லூப். ஒரு பாயிண்ட்ல இட் கீப்ஸ் யூ எங்கேஜிங். லைக் இது என்ன நடக்கும் அது என்ன நடக்கும்னு ஒரு சஸ்பென்ஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி தான் எதுவும் இருந்தது. மமிதா பஜ்ஜு ஆக்டிங் எப்படி இருந்தது? மீதி மூவிக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் எப்படி இருந்தது? திஸ் வாஸ் ஃப்ரெஷ் லுக் ஆஃப் ஹர்ஸ். ஏன்னா வந்துட்டு மிச்ச லைக் இந்த டியூட் இந்த மாதிரி படங்கள்ல பார்த்த பிறகு நவ் இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ். கேஎஸ் ரவிக்குமார் சாரோட தனுஷ் சாரோட பாண்டிங் எப்படி இருந்தது? அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பாண்ட் இல்லை, பட் அந்த அன்எக்ஸ்பிரஸபிள் பாண்டை வந்துட்டு ஒரு அழகான விதத்தில் காமிச்சிருக்காரு டைரக்டர். ஜிவி சார் மியூசிக் எப்படி இருந்தது? ஓ காட், அது வந்துட்டு நம்ம சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. லைக் அவர் வந்துட்டு சும்மா கையில் வந்துட்டு பியானோவில் தொடச்சா கூட அது ஒரு டியூனாக மாறுதுங்க. அவ்வளோ வந்துட்டு ஹீஸ் லைக் ஒரு சோல் கனெக்டட் மியூசிஷியன் ஆர் மேஜிஷியன் இஸ் ஜிவி ஆப்வியஸ்லி. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க? I would give out of 10 I would give 10.5.